அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தடை செய்யப்பட்ட கேள்விகள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தடை விதிக்கப்படாத ஒன்றை பற்றி ஒருவர் கேள்வி கேட்டு அவர் கேள்வி கேட்ட காரணத்தினாலேயே அது தடை செய்யப்பட்டு விடுமானால் அவர்தான் முஸ்லீம்களிலேயே பெரும் குற்றம் புரிந்தவர் ஆவார். இந்த செய்தி சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 7289 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயம் தடை விதிக்கப்படாமல் இருக்கும், ஆனால் அதில் துருவி கேள்வி கேட்டு அப்படி கேள்வி கேட்டதனுடைய விளைவாகவே அது தடை செய்யப்படுகின்ற ஒரு நிலை வரும் என்று சொன்னால் அவர் பெரும் குற்றம் புரிந்தவர் ஆவார் என்று இஸ்லாமிய மார்க்கம் எச்சரிக்கை செய்திருக்கிறது. பொதுவாக நான் எதை தெளிவுபடுத்தாமல் விட்டுவிட்டேனோ அந்த விஷயத்தில் என்னை விட்டுவிடுங்கள். உங்களுக்கு முன் சென்றவர்கள் தமது தூதுவர்களிடம் அதிகம் கேள்வி கேட்டதாலும் நபிமார்களோடு கருத்து வேறுபாடு கொண்டதாலும் தான் அவர்கள் அழிந்து போனார்கள் என்றும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். மக்கள் பல புதிரான விஷயங்கள் குறித்து ஒருவரை ஒருவர் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இறுதியில் அனைத்து பொருட்களையும் படைத்தவன் அல்லாஹ், இது சரிதான், அல்லாஹுவை படைத்தவன் யார் என்று கூட கேட்க துவங்கி விடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தெளிவான வழிகாட்டுதலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஊர்ஜிதம் இல்லாதவற்றை அல்லது தேவைக்கு அதிகமாக பேசுவது, அதிகமாக கேள்வி கேட்பது, செல்வத்தை வீணாக்குவது, அடுத்தவருக்கு தர வேண்டியதை கொடுப்பதற்கு மறுப்பது, அடுத்தவருக்கு உரியதை தருமாறு கோருவது, அன்னையரை அதாவது பெற்ற தாயை புண்படுத்துவது, பெண் சிசுக்களை உயிரோடு புதைப்பது ஆகியவற்றுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்திருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமுதாய மக்களிடத்திலே நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்து குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன? மூசா நபியிடம் அவரது சமுதாயத்தினர் கேட்டது போல் நீங்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேள்வி கேட்காதீர்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 சூரத்துல் பக்ரா வசனம் 108 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாய மக்கள் அதிகமாக கேள்வி கேட்டு தேவையில்லாததை கேட்டு அதை ஒரு பிரச்சனையாக அது பல வகையிலே உருவெடுத்து வருகின்ற பிணக்குகளை உருவாக்குகின்ற நிலை கொண்டதாக ஆகிவிடும் வகையிலே அவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள். மூசா நபியிடம் அவர்களுடைய சமுதாயத்தினர் கேட்டது என்பதை குறித்து குர்ஆன் விரிவுரையாளர்கள் மிக தெளிவாக எடுத்துச் சொல்வார்கள். அந்த விஷயங்களை குர்ஆன் தெளிவாக எடுத்துச் சொல்கின்றது. மூசா நபி அவர்களையும் அவர்களது சமுதாயத்தையும் கடலில் மூழ்காமல் அல்லாஹ் காப்பாற்றி கரை சேர்த்தான். இதற்கு பின்னர் அவர்கள் சிலைகளை வழிபடும் ஒரு கூட்டத்தினரை மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தினர் கடந்து செல்லும்போது, மூசாவே, இவர்களுக்கு பல கடவுள்கள் இருப்பது போல் எங்களுக்கும் பல கடவுள்களை ஏற்படுத்துவீராக அப்படின்னு கேட்டாங்க. அல் குர்ஆன் அத்தியாயம் 7 வசனம் 138 இப்படி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இணை வைப்பு கொள்கையை விட்டு விலகியவர்கள், பரிசுத்தமான
அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுகின்ற நிலை கொண்டவர்கள். இவர்கள் ஏன் திரும்பவும் இணை வைப்பிலே போய் மீள்வதை விரும்பினார்கள்? இப்படியெல்லாம் கேட்கலாமா என்று அல்லாஹ் பல கட்டங்களிலே அவர்களை குறித்து எச்சரிக்கை செய்திருக்கிறான். ஒரு மரத்தை கடந்து சென்றார்கள். அந்த மரம் இணை கற்பிக்கக்கூடிய மக்களுக்கு உரியது. தாத்து அன்வாத் என்று அழைக்கப்படும். அந்த மரத்திலே இணை வைப்பவர்கள் தமது ஆயுதங்களை தொங்கு விடுவார்கள். இதை கண்ட சிலர் நபித்தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, இவர்களுக்கு தாத்து அன்வாத் என்னும் புனித மரம் இருப்பது போல் எங்களுக்கும் புனித மரம் ஒன்றை ஏற்படுத்துங்கள் என்று கேட்டார்கள். இதுவெல்லாம் வரம்பு மீறிய கேள்விகள் என்பதை கண்டித்து அல்லாஹு தாலா அந்த சமுதாய மக்களை எச்சரித்தான் என்பதை குர்ஆன் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா தேவைக்கு தவிர்ந்தாற்போல் புரிந்து கொள்கின்ற வகையிலே நம்முடைய நிலைப்பாடுகளை அமைத்து கொண்டு தேவையற்ற கேள்விகளிலிருந்து நம்மையும் நம் சமுதாயத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.